அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிர் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு அதோட ஓனர் சொன்னதுனால புதுசாக ஒரு இடத்த பார்க்கறதுக்காக ராவணன் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துக்கு போய் கதிர், ஞானம், நந்தினி, ரேணுகா எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் ராவணனுக்கு ஒரு ஃபோன் வருது. லக்ஷ்மண் ராவணனுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, சக்தியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் பின்னாடியே போயிட்டு விகே இருக்க இடத்த கண்டுபிடிச்சா நம்ம விகேவை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் பத்தாது, ஜனனியும் மதிவதனையும் சேர்ந்து எனக்கு எதிராக நிறைய திட்டம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரக் மாஃபியா விஷயத்தெல்லாம் வேற நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னமோ ஆலிவரை கண்டுபிடிச்சி என்னை மாட்ட வைக்க போகிறாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால ஜனனி உயிரோடு இருக்கக்கூடாது, சீக்கிரமே ஜனனியை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன்கிட்ட சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் ராவணன் அனுப்பிச்ச ஆளுங்களை ஏமாற்றிட்டு சக்தி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இன்னொரு பக்கம் புது இடத்த பார்க்க போன இடத்துல ஞானத்துக்கும் நந்தினிக்கும் டவுட் வருது. இவ்வளோ பெரிய இடத்த எதுக்கு நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கதிர் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா சக்தி விகே இருக்க இடத்துக்கு போயிட்டாரு. ஆனால் அங்கே போனால் விகேக்கு மயக்க மருந்து கொடுத்த அப்புறமா ஒரு கை கால்லாம் அசையுது. அவர் ராவணனை கொல்லணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாரு. இப்போ விகே எப்போ கண்ணு முழிக்க போகிறாரு? ராவணன் பற்றின எல்லா விஷயமும் சக்திக்கும் ஜனனிக்கும் எப்படி தெரிய வரப்போகுது? கதிர் ஸ்டார்ட் பண்ண போகிற பிஸ்னஸ் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை ராவணன் எதனா பிரச்சனை கொடுப்பாரான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.